குடும்ப விழா தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? எல்லாரும் மேடைக்கு வரணும் விருப்பமா இருக்கு, எல்லாரும் தோழருக்கு வரணும் விருப்பமா இருக்கு. தோழர் ரொம்ப கோபமா இருக்கு, அடிக்கிறாரு. எல்லாம் சிரிச்சுக்கே தான் போறாங்க. மேடைக்கு வரவங்க அடிவாங்கிறது தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் கையில் அடிவாங்கிறதும் ஒரு இன்னொரு இருக்கு இல்லையா? பொய் சொன்னா பொருத்தமா சொல்லணும். இப்படி ஒரு போட்டோவை போட்டுட்டு 59 வயசுல எப்படி ஒரு நியாயம் வயது சொல்லுறாரு இல்லையா? அன்பானவர்களே, ரொம்ப இனிமையான மகிழ்ச்சியான நாளிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாலை பொழுதை உங்களிடத்திலே செலவழிப்பதற்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து தோழர்களுக்கு, விடுதலை சிந்தை கட்சியுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நான் நன்றிகளை கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது தோழரை ஏன் நம்ம அண்ணன் சொல்றோம்? தோழர்கள் பேசும்போது அண்ணன் திருமான்னு சொல்றாங்க. அவர் அண்ணனையும் தந்தையையும் தம்பியையும் அனைத்து கிராமங்களுக்கும் கொண்டு சேர்த்த ஒரு அரசியல் பணியை செய்த காரணம் அண்ணன். இது பாராட்டு பேசுறதுக்காக வந்த ஒரு மேடையாக நாம் பார்க்கவில்லை. அவரோடு நமக்கு இருந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக சந்திக்கின்ற ஒரு மாலை பொழுதாக நாம் பார்க்கிறோம். அதாவது தமிழ் தேசியம் அப்படின்னா யாரு என்ன ஜாதி, அவன் தமிழனான இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு பேர் தமிழ் தேசியம் இல்லை. அது தமிழ் தேசியமே இல்லை. யாருக்கு உரிமை இல்லையோ அவன் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் உரிமைக்காக போராடுகின்றவன் தான் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றான். அந்த வகையில திரும்ப அவர்கள் தமிழ் தேசியத்தினுடைய வடிவமாகவும் அடையாளமாகவும் இங்கே இருக்கின்றனர். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலை அரசியலை பேசியவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், மேதகு பிரபாகரன் அவர்கள். இந்த மூன்று அரசியலையும் இணைந்து நின்று பேசிய அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். இதில் ஒருவரை விட்டு நீங்கள் பேசுகின்ற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இருக்க முடியாது. ஜாதி மட்டும்தான் தமிழரை பிரித்து வைத்திருக்கிறது. ஜாதி மட்டும்தான் தமிழரை பிரித்து வைத்திருக்கிறது. உலகெங்கிலும் தமிழர்களை வெள்ளைக்காரன் அடிமைகளாக கொண்டு போனான். அந்த இடத்திலெல்லாம் தமிழன் ஜாதியை கொண்டு போய் சேர்த்தான். பர்மாவிலோ, மலேசியாவிலோ, தென்னாப்பிரிக்காவிலோ, இலங்கையிலோ போன இடத்திலெல்லாம் ஜாதியை தூக்கி கொண்டு போனான். ஜாதியை ஒழித்தால் தான் தமிழன் ஒன்றுபடுவான். தமிழன் ஒன்றுபட்டால் தான் தமிழ் தேசியம் சாத்தியமாகும். அந்த வகையிலே அண்ணலையும் தந்தையையும் தம்பி பிரபாகரனையும் சேர்த்து பேசுகின்ற அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். இந்த அரசியலை கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்குகள் எல்லாம் கொண்டு சேர்த்த ஒரு அரசியல் சொல்லாடலுக்கு சொந்தக்காரத்தோட இந்த இடத்துலதான் எதை பார்க்க வேண்டும் இருக்கின்றார். இந்த ஒரு அற்புதமான தலைவர் கொடுத்தவர்கள் சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமையை, சமூக நீதி பேசுகிறவர்களை எல்லாம் சேர்க்க வேண்டும். சமூக நீதி பேசுபவர்களுக்கு சாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது. விடுதலை மட்டும்தான் அவருடைய அடிப்படையாக இருக்கிறது. அவர்களை எல்லாம் கோர்த்து அந்த மக்களுக்கு புரிகின்ற எளிய மொழியிலே அரசியலை பாரமாக தமிழ்நாட்டுக்கும் எடுத்த காரணத்தினால் தான் நமக்கு அண்ணனார்கள் தோழனாக. இந்த அரசியல் ரொம்ப முக்கியம். ஏன் 90களுக்கு பின்னாடி, 90களினுடைய காலம் எந்த காலம்? உலகத்திலே உலகமயமாக்கல் என்று வந்த காலம், சோவியத் உடைந்து போன காலம், முற்போக்காளர்களுக்கு நம்பிக்கையற்ற காலமாக இருந்த காலத்திலே தமிழ்நாட்டுக்குள் முற்போக்கு அரசியலை அனைத்தையுமே இணைத்து பேசிய தோழர் திருமாவர்களுடைய இந்த 30 ஆண்டுகால அரசியல் தமிழ்நாட்டினுடைய நிச்சயமான இன்றைக்கு அந்த அரசியல் தேவைப்படுகிறது. அன்பான தோழர்களே, இந்திய அளவில் எத்தனையோ அம்பேத்கர் சமாதானத்தில் இருக்கலாம். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினராக அம்பேத்கரியத்தை உயர்த்தி பேசுகிறார். இன்றைய அளவில் இன்றைய இந்திய அரசியலில் அம்பேத்கரிய அரசியலை மிக தெளிவாக தீர்க்கமாக இந்திய தேசிய அளவில் உறவு பேசுகின்ற ஒரு அரசியல் புள்ளியாக இருக்கிறது. எந்த இடத்திலும் அவர் சமாதானத்தை சமரசம் செய்து கொள்ளவில்லை.
எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. அந்த அரசியல் அதாவது தமிழ்நாட்டில் தேர்தல் கூட்டணி உருவாகுவதிலே மிக முக்கியமாக ஒற்றை நபரை குறிவைத்து பாரதிய ஜனதா கட்சி தாக்குதல் நடத்தி இருக்கிறார் திருமாவர்கள். ஏன் நீ தோழர் திருமாவர்களுடைய அந்த அரசியல் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தோழர் திருமா அவர்கள் இங்கே ஒரு சமூக நீதி கூட்டணியை உருவாக்கிவிட முடியும், சனதானத்துக்கு எதிரான கூட்டணியை உருவாக்கிவிட முடியும். அது மட்டுமல்ல தோழர்களே, தேர்தல் ஏதோ அதிமுக எதிரான தேர்தல், எடப்பாடிக்கு எதிரான தேர்தல் என்பதாக இல்லாமல் சனதானத்துக்கு எதிரான தேர்தலாக இந்த தேர்தலை மாற்றிய பெருமை தோழர் அவர்களுக்கு. அதான் முக்கியம். நாங்கள் மேற்பதிகளுக்கு முதல் முறையான தேர்தல் களத்திலே ஆரம்ப பிரச்சாரம் தொடங்கியதற்கான காரணம் அதுதான். என்ற தேர்தல் ஒரு கோட்பாட்டு தேர்தலாக மாறியது. இங்கே கோட்பாடு பெற வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பிலே அனைவரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனைத்து தொகுதிகளிலும் தோழர்கள் போட்டிக்கின்ற தொகுதிகளெல்லாம் எங்கள் தோழர்கள் வேலை செய்தார்கள். காரணம், நாம் வெற்றி பெற வேண்டும், நாம் வெற்றி பெற வேண்டும். அதைத்தான் தோழர் திரும்ப சொன்னார். எத்தனை சீட்டுகள் கொடுத்திருக்கிறது அல்ல பிரச்சனை, இங்கே சனதானத்திற்கு எத்தனை பேர் ஒன்னா நிற்க போறதுதான் பிரச்சனை. அதான் எனக்கு தேவை. இன்றைக்கு இந்திய அளவிலே இப்படியான ஒரு கூட்டணி எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது, எந்த மாநிலத்திலும் கிடையாது. இது பெருமை பேசுவதற்காக பேசவில்லை. அம்பேத்கரிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், தமிழ் தேசியவாதிகள், இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நின்ற அந்த கூட்டணி இந்தியாவில் வேறு எந்த மூலையும் நடக்கவில்லை, தமிழ்நாட்டில் நடந்தது. அதற்கு முக்கிய காரணம் தோழர் திருமாவளவன். இந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல் நான் முக்கியமானவன், நான் மட்டுமே முக்கியமானவன் என்று சொல்வதல்ல. நாங்கள் முக்கியமானவர்கள், எங்கள் போராட்டம் முக்கியமானது, எங்கள் கருத்தியல் முக்கியமானது, அதனால் எங்கள் வெற்றி முக்கியமானது என்று சொல்லுவது தமிழ் தேசியம். அனைவரையும் உள்ளடக்குவது, அனைவரையும் அரவணைப்பது, அனைவரையும் சகோதரனை பார்ப்பது என்கின்ற அந்த சகோதரத்துவ அரசியல் அம்பேத்கரிடம் ஆரம்பித்து இங்கே திருமாவளவர்கள் ஒவ்வொரு பேச்சிலும் நாம் வெளிப்படுவதை பார்க்க முடியும். அவை இதையெல்லாம் சேர்த்து தான் தமிழ்நாட்டில் அரசியல் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு எதிரானதாக, மத சகிப்புத்தன்மைக்கு எதிரானதாக, ஜாதியத்திற்கு ஆதரவாக, பிற்போக்குத்தனத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த இடத்துல கடந்த 4-5 வருடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்த மிக முக்கியமான மாநாடுகள், உலக வர்த்தக கழகத்தில் கல்வியை வணிகமாக்குவதற்கு எதிராக இந்தியாவில் நடந்த முதல் மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தினார். தேசம் காப்போம் என்று சொல்லி பாஜகவுக்கு எதிராக சமத்துவத்தை முன்வைத்த மாநாட்டை அவர் திருமாவளவன் முன்னெடுத்தார். இந்த சிஏஏ என்கின்ற இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனை என்று இந்தியா முழுவதும் பெருந்தலைவர்கள் எல்லாம் அமைதி காத்தப்படுது. இல்லை இல்லை, இஸ்லாமியர்கள் எங்கள் சகோதரர்கள் என்று சொல்லி அதற்குரிய எழுச்சி இந்த ஊர்வலத்தை மாநாட்டை நடத்தி காட்டியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில். இது மட்டுமல்ல தோழர்களே, 10 ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட இதே மாத காலகட்டம், இதே ஆகஸ்ட் மாத காலகட்டத்தில் 2011 3 தமிழர் கூட்டு வந்தது. நாம் அதிர்ச்சி அடைந்த வேலைகள், மூவர் உயிரை எப்படி காப்பதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு குதித்துக் கொண்டிருந்த வேலைகளில் மரண தண்டனை ஒழிப்பு மாநாட்டை திரும்ப நடத்தி காட்டினார். மரண தண்டனை ஒழிப்பு மாநாடு இந்திய அளவில் அதெல்லாம் அப்படியான ஒரு தலைப்பில் மாநாடு நடந்ததில்லை. வைக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பும் கோட்பாடு ரீதியான தலைப்புகள் இருக்கின்றன. அந்த கோட்பாட்டு ரீதியான தலைப்புகளை தங்கள் தோழர்களை செழுமைப்படுத்துகின்ற, அரசியல்படுத்துகின்ற ஒரு பணி அவர் இன்று வரை தொடர்ந்து செய்து வருகின்றார். அப்படியாகத்தான் அமைப்பாய் திரளும் என்ற ஒரு புத்தகத்தை அது விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, அனைவருக்கும் கையேடாக இருக்கிறது. அனைத்து இயக்கத்தவருக்கும், இயக்கமாய் திரள வேண்டும் என நினைப்பவர்களுக்கும், அரசியலாய் மாற வேண்டும் என நினைப்பவர்களுக்கும் அந்த அமைப்பாய் திரளும் என்ற புத்தகம் மிக முக்கியமானது. யோசிச்சு பாருங்க, இன்றைய நிலைமையில தொடர்ச்சியாக வாசித்து தொடர்ச்சியாக கல்வி பயின்று முனைவர் பட்டம் பெற்ற மூத்த அரசியல் தலைவர்கள் யார் இருக்கிறார்?
நான் கேட்கிறேன், இப்ப அவர் டாக்டர் பண்ண பிறகு என்ன ஆயிருக்கும்? ப்ரொஃபஸர் ஆகுமா? எதற்காக? கல்வி என்பது வயதை பொறுத்தது அல்ல, அது வாழ்வை பொறுத்தது. நம் அரசியலுக்கு தேவைப்படுவது. இதன் மூலமாக அவர் சொல்ல விரும்புவது தன்னுடைய தோழர்கள் மட்டுமல்ல, அனைவருக்கும் மாற்றரசியல் பேசுகின்ற அனைவருக்கும் அவர் சொல்ல விரும்புவது தொடர்ச்சியாக அரசியலை பயிலுங்கள் என்று